ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி, அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை நான் உங்களுக்கு நம்ம சேனல் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி அப்ளை பண்ணுறவங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து நாளைக்கு 21ஆம் தேதி தான் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அதாவது மே மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷன் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால மறுபடியும் இந்த பிடிஎஃப் ஒரு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் கிரேட் ஏ, அதாவது ஐஎஃப்எஸ்சிஏல அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான ஒரு போஸ்ட் தான் இது. இது வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் எனக்கு தெரியாது, நான் அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபர் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின டீடைல்ஸ், நீ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஐஎஃப்எஸ்சிஏலேருந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதுக்கான லாஸ்ட் டேட் மறுபடியும் நான் ரிவைன் பண்ணுறேன். ஏப்ரல் 21 வரைக்கும் முதல்ல சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 8 மே மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் கூட அப்ளை பண்ணல அப்படின்னா பரவாயில்ல, இனிமேல் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கான டைம் இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். ஃபேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஃபேஸ் 3 வந்து இன்டர்வியூ. ஸோ ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா மே ஆர் ஜூனில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மே மந்த் வரைக்கும் உங்களுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் ஆனதுனால மேபி உங்களுக்கு ஜூன் 2nd ஆர் 3rd வீக் எக்ஸாம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபேஸ் 1க்கான எக்ஸாம். ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா ஜூலையில் தான் கண்டிப்பாக இருக்கும். இன்டர்வியூ எப்பன்றதை உங்களுக்கு அப்கமிங்கில் அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ டோட்டலாக வேகன்சிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி. அதாவது 10 வேகன்சி தானே அப்படின்னு யோசிக்காதீங்க. இதில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு காம்படிஷனும் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேங்கிங் பேட்டர்ன் தான். அது என்னென்ன பேட்டர்ன், என்ன சிலபஸ்ன்றதையும் நான் கீழே சொல்கிறேன். ஸோ இப்போ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா யூஆர் ஜென்ரல் கேட்டகரிக்கு 3 வேகன்சியும், ஓபிசிக்கு 3 வேகன்சி, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1, இடபிள்யூஸ்க்கு 2 வேகன்சி. டோட்டலாக 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் பிடபிள்யூடிக்கும் தனியாக வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. யார் யார் எந்தெந்த கேட்டகரியில் வரீங்க, நீங்கள் இதுக்கு எலிஜிபிளான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். ஜென்ரல் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இல்லை, என்ன மேஜர் என்ன டிகிரி வேணால் முடிச்சிருக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரி என்னென்ன குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அல்லது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அல்லது பேச்சுலர்ஸ் டிகிரியை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது நீங்கள் பேட்ச் பிஇயில் ஐடி முடிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி முடிச்சிருந்தாலும், மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது ஐடி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுவும் நீங்கள் முடிக்கல அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரியில் காமர்ஸ், அந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது அப்பியரிங் இன் சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ், சிஎஃப்ஏ, சிஎஸ், ஐசிடபிள்யூ, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ், ஏதோ ஒன்று வரும், அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். அல்லது பேச்சுலர்ஸ் டிகிரி இன் லாவில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஜென்ரல் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ அதே பார்த்தீங்கன்னா லீகல் ஸ்ட்ரீம்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் லா நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ இந்த 2 டிபார்ட்மெண்ட்டில் தான் அவங்க வேக்கன்ட் கால்ஃபர்மே பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வர்றீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான், அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஸோ மீதி இருக்க கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து ரிலாக்ஸபிள் தான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 இயர்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஆஃப் எஸ்சியில் வர கேண்டிடேட்ஸ்க்கும் எஸ்டியில் வர கேண்டிடேட்ஸ்க்கும் 5 வருஷம், அதாவது 35 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3 இயர்ஸ் கொடுப்பாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசியில் வர கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ 33 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். இதுதான் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். மித்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா மேலே சொன்ன மாதிரி ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 2 பேப்பர் வைக்கிறாங்க. அதில் பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்ட்ரீம், லீகல் ஸ்ட்ரீம் ரெண்டுத்துக்குமே காமனானதான். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஜென்ரல் அவேர்னஸ் 25 மார்க்கு, இங்கிலீஷ்க்கு 25 மார்க்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 25 கொஸ்டின் 25 மார்க்கு, ரீசனிங் 25 கொஸ்டின் 25 மார்க். டோட்டலாக 100 மார்க்கு ஃபார் 60 மினிட்ஸ். அதாவது 1 ஹவரில் இந்த 100 மார்க்குக்கு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் பேட்டர்னில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ
பேப்பர் ஒன்னுடைய இது வந்து இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், அதாவது நேஷனல் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் பற்றி கேட்க வாய்ப்பு இருக்கு, சோஷியல் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி, இன்க்ளூஷன். ஸோ இப்போ கரண்ட்ல என்னென்ன நடக்குது அப்படின்றது, அதாவது ஃபினான்ஸ் அண்ட் காஸ்டிங், இந்தியன் எக்கனாமி பற்றி, குளோபல் எக்கனாமி, அதுக்கப்புறம் 5 இயர் பிளான், அப்கமிங் 5 இயர் பிளான் என்னென்ன இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்கு, அதாவது முழுக்க பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்டேட்ஸை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்கு பேப்பர் 2ல ஜென்ரல் ஸ்ட்ரீமுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின், 100 மார்க், 60 மினிட்ஸ், 1 ஹவர் டைம். அதுவே லீகல் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா உங்களோட டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா, அதாவது இப்போ லா தானே மேஜரா உங்களுக்கு கேட்டிருக்காங்க, அந்த லால இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். அதுவும் 100 கொஸ்டின், 100 மார்க் தான். ஓகேங்களா? இதுதான் வந்து phase 1க்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். அதுவே phase 2க்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ்சிஏ இதான் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஹால் டிக்கெட்டு, அட்மிட் கார்டு, எக்ஸாம் டேட்டு எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா phase 2 பற்றி நான் சொல்லிடுறேன். phase 2லையும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 பேப்பர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னா phase 2ல இங்கிலீஷ், அதாவது டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் தான் முழுக்க. இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ப்ரீசியஸ் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது முழுக்க உங்களுக்கு பேங்கிங் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கு. ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த ஐஎஃப்எஸ்சியை தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 100 மார்க், 60 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம் டியூரேஷன். ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல ஜென்ரல் ஸ்ட்ரீம், லீகல் ஸ்ட்ரீம், அதுவும் 2 டைப்பாக இருக்குது. இந்த ஜென்ரல் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சிஏ ஆக்டை பற்றி, இந்த வருஷம் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய யூனியன் பட்ஜெட் பற்றி, எக்கனாமிக் சர்வே, பேங்கிங் பற்றி, அதான் சொன்னேன் இல்லையா, பேங்கிங், கேபிட்டல் மார்க்கெட்டு, இன்சூரன்ஸு, பென்ஷன் பற்றி, இதை பற்றி தான் முழுக்க உங்களுக்கு பேங்க்ஸை பற்றி எல்லாமே கவர் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுலேயும் ஐஎஃப்எஸ்சிஏ ரிலேட்டடாக மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இது ஜென்ரல் ஸ்ட்ரீமுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின், 100 மார்க்ஸ் இருக்கும். அடுத்து லீகல் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுடைய லீகல், அதாவது லா பற்றின அது உங்கள் மேஜர் லா படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மேஜர்ல இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுவும் 100 மார்க் தான், 100 கொஸ்டின்ஸ். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 ஹவர் உங்களுக்கு டைம் டியூரேஷன். இதுதான் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுத்துக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ். ஸோ அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்போ, எப்படி, எந்த டேட்ன்றது அவங்க அப்கமிங்ல உங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒர்க் எப்படி இருக்கும், ஒர்க் நேச்சர், பே ஸ்கேல் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ப்ரொபேஷனரி பீரியட் ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரொபேஷனரி பீரியட் தான் இருப்பீங்க. ஸோ இந்த ப்ரொபேஷனரி பீரியட்ல பேசிக்ஸாக நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணிப்பீங்க உள்ள போயிட்டதை நீங்கள் உள்ள போனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து உங்களுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா மினிமம் 44,500, அதாவது 45,000 அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்களேன். 45,000 இருந்து மேக்ஸிமம் 89,000 வரைக்கும் உங்களுக்கான பே ஸ்கேல் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் ஃபார் பேசிக் பே தான். உங்களுக்கான அலவன்சஸ் எல்லாமே என்னென்னன்றதை கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த பேசிக் பேயோட சேர்த்து. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கான ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. மினிமம் அப்ராக்சிமேட்லி 1,43,000 பெர் மந்த் வந்து உங்களுக்கு சேலரி கொடுக்கப்படும் அலவன்சஸோட. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ மறக்காம அப்ளை பண்ணிடுங்க. நான் இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு தடவை கிடைக்காது, அதனால சொல்கிறேன். ஸோ ஒரு செட்டில்டான ஒரு ஜாபு, ஒரு நல்ல சேலரி, பல்க் சேலரி, நல்லாவே போதும் சொல்கிற அளவுக்கே கொடுக்குறாங்க. அதனால யூஸ் பண்ணிக்கோங்க. இது போக உங்களுக்கு சேலரி அலவன்சஸ் போக உங்களுக்கான ஃபேர் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா phase 1, phase 2 ரெண்டுத்துக்குமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது. உங்களுக்கு நியர்பையில் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸை அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட எக்ஸாமினேஷன் ஃபீஸையும் நான் சொல்லிடுறேன். அன்ரிசர்வ், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த 3 கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஃபீஸு. மீதி இருக்கிற எல்லா கேட்டகரிக்கும் உங்களுக்கு 100 rupees ஃபீஸு. ஸோ அப்ளை பண்ணும்போது இந்த ஃபீஸையும் நீங்கள் பே பண்ணிடுங்க. நீங்கள் வந்து யூபிஐலையும் பே பண்ணலாம், அல்லது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதை யூஸ் பண்ணி வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உள்ளது எல்லாமே ரிசர்வேஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு இதுவரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னாலுமே இனிமேல் அப்ளை பண்ணிடுங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? May 8 தான் லாஸ்ட் டேட்டு, மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ மறக்காமல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ எக்ஸாமுக்கு அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜாப் அப்டேட்ஸ் மற்றும் கண்டென்ட் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.